குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் பண்ற காமன் மிஸ்டேக், அம்மாக்கு பால் வரவே இல்லை, குழந்தைக்கு பால் பத்தவே மாட்டேங்குது. நம்மளுடைய உடம்பு எப்படி இயங்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். குழந்தை பிறந்த முதல் நாள் குழந்தைக்கு தேவையான பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml இருந்து 50 ml வரைக்கும் தான் ஒரு நாளைக்கே தேவைப்படும். அந்த குழந்தைக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். பட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், முதல் நாளே அம்மாவுக்கு நிறைய பால் சுரக்கணும், குழந்தை பால் குடிச்ச உடனே அமைதியா படுத்து தூங்கிடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது கண்டிப்பா நடக்காது. முதல் நாள் பார்த்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு குழந்தைக்கு ஒரு 20 இருந்து 30 ml பால் கிடைச்சாலே போதும். அப்படி தேவைப்படுற பாலை எல்லா அம்மாக்களா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சிசேரியனா இருந்தாலும் சரி, எவ்வளவு மால்நரிஷ்டான ஒரு அம்மாவா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு தேவையான பாலை ஒரு அம்மாவால சுரக்க முடியும். அதுதான் இயற்கை. டே 2, டே 3, டே 4 அப்படின்னு போறப்போ குழந்தையுடைய நீட் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம்மாவுடைய பால் சுரப்பும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுவும் நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ 4வது நாள் 5வது நாள் தான் ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பிரெஸ்ட்ல பால் சுரக்க ஆரம்பிக்குது அப்படின்றதையே உணர முடியும். ஸோ இது ஒரு சில மதர்ஸ்க்கு இன்னும் ரொம்ப டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 7 நாள் 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் அதிகமா பால் வரக்கூடிய அம்மாக்களும் இருக்காங்க. ஸோ முதல் 10 நாள் எல்லா அம்மாக்களுக்குமே பால் சுரக்கக்கூடிய தன்மை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நீங்க சிம்பிளா பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். குழந்தைய அதிக நேரம் அம்மா கிட்ட பால் குடிக்க வச்சீங்கனாலே போதும், அம்மாக்கு பால் சுரப்பு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். முதல் 2 நாளே பால் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ஸ்டாப் பண்ணிட வேண்டாம். ஏன்னா இந்த பிரெஸ்ட் மில்க் அப்படின்றது உங்க குழந்தைக்கு ரொம்பவே முக்கியமானது. உங்க குழந்தை ஹெல்த்தியாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் வளர்றதுக்கு இந்த பிரெஸ்ட் மில்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.